எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் எனக்கு மட்டும்தான் அந்த சந்தேகம் இருக்கா, இல்லை உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கான்றது தெரியல. நம்ம முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவர் தேர்தலில் ஜெயிச்சு ஆல்மோஸ்ட் 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் எனக்கு என்னமோ அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்ன்ற ஒரு ஃபீலே வரல. ஏதோ ஒரு அயல் நாட்டு அதிபர் மாதிரியே இருக்காப்புல. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா வர்ற செய்தியெல்லாம் வலியுறுத்தியுள்ளார், உறுதி செய்துள்ளார், உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏதோ 3வது மனுஷனை பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் இது வரைக்கும் சொன்னார், அவர் தான் இதை எங்களுக்கு கொடுத்தாரு. ஃபோட்டோ மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே வரல. இந்த படத்தில், பழைய படத்தில், பேய் படத்துலலாம் அந்த பேய் சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல. உண்மையிலே நம்ம கண்ணுக்கு அது ஏன் அது ஃபீல் ஆக மாட்டேங்குது, அந்த கனெக்ட் இல்லையே அப்படின்றது எனக்கு தெரியலை. உங்களுக்கு அதே மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா சொல்லுது. அப்புறம் இவன் எந்த அளவுக்கு நம்மளை கிறுக்கு கோழியாக நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் ஒன்று, அதை பற்றி எவனாச்சும் பேசுவாங்கன்னு நினச்சி வாயவே திறக்கலை, ஒரு வயலும் வாயை திறக்கலை. என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 436 ஃபைல்ஸ் அப்படின்றது திட்டங்கள். ஒரு ஃபைல்ஸை பார்க்குறதுல இல்லை, திட்டம். அதாவது ஒரு 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 திட்டம் ஒன்று, அந்த திட்டத்தை சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும், அப்ரூவ் வாங்கணும், அதுக்கு ஆலோசனை பண்ணணும், அதுக்கு வழிகளை யோசிக்கணும், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதை கேட்கணும். அதில் ஏகப்பட்ட விஷயங்கள். அதை ஒரு 436 தமிழ்நாட்டு மாநிலத்தோட திட்டங்கள். அந்த திட்டங்களை கிட்டத்தட்ட 75 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டாப்புல. அவர் எல்லாத்தையும் வாங்கி உள்வாங்கி யோசித்து ஆலோசனை பண்ணி அந்த அத்தனை திட்டத்துக்கு நாங்கள் ஒரு தீர்வு அதை விவாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியில் ஐயா சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார். 436 திட்டம். ஒரு பேச்சு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேனே, திருக்குறள் இருக்கு, 2 வரி தான். அந்த திருக்குறளை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, இந்த திருக்குறளை சொல்லிவிட்டு புரிய வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது, அதாவது அறிவு ரொம்ப முக்கியம், அந்த இது ஊறும், அது அந்த அந்த கிணறு அந்த எப்படி ஊறுதோ அந்த மாதிரி அறிவு ஊறணும், அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று சொல்கிறோம்னு வைங்களேன். குறைஞ்சபட்சம் ஒரு குறளை சொல்லி அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வெறும் குறள் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் இதுக்கு டிஸ்கஷன்லாம் தேவையில்லை. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம், அதிகபட்சம் மினிமம்லாம் ஒரு நிமிஷம். ஸோ ஒரு 436 குறள் சொல்லணும் அப்படின்னாலே ஒரு 436 நிமிஷம் தேவைப்படும். 436 நிமிஷன்றது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கணக்கு. 8 இடையில ஒரு பிரேக் கீக் எதுவும் எடுத்தால் 8 மணி நேரம் கணக்கு. ஒரு 436 குறள் சொல்கிறது. இங்கே இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, 436 திட்டத்தை எடுத்து சொல்லி புரிய வச்சு பிரச்சனைகளை பேசி அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனை கொடுத்தேன்றாங்க. 430 அப்படின்னா நம்மளை எந்த ஒன்று உள்ளுக்குள்ளே நீ அந்த 436 திட்டம் எவ்வளோ பெரிய நீ எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும், அதாவது அந்த 430, அதை இப்போ ஐயா விஜய் இருக்கார்ல, அவர் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மைண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் இந்த ட்விட்டரில் இருக்க குரோக்கை விட, அப்புறம் நம்ம அந்த சாட் ஜிபிடியை விட பயங்கரமான ஒரு மூலக்காரன்னு வைங்க. ஏன்னா சாட் ஜிபிடி கூட ஒரு திட்டத்தை போட்டால் அந்த திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த திட்டத்துக்கு என்னடா சொல்யூஷன் கேட்டால் அதுக்கு சொல்ல தெரியாது, அதுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. அது ஒரு வரியில் எதையாச்சும் எக்ஸ்பர்ட்டை கேட்டுக்க, இந்த வெப்சைட்டை ரெஃபர் பண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேட்டாஸ்லாம் இருக்குது, அதை நீ பாருன்னு சொல்லிட்டு போயிடும். அதை விட கம்பைன் பண்ணி இது வரைக்கும் யாருக்குமே இல்லாத ஒரு மூளை அவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஐயா விஜய்க்கு. அப்படியே இருந்தாலும் ஒரு திட்டத்தை சொன்னால் அந்த திட்டத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ரோ, ஒரு எக்ஸாம்பிள், மதுரையில் மெட்ரோ வரணும். அந்த மதுரையில் மெட்ரோவில் எங்கே போடணும், ஏன் ரிஜெக்ட் ஆச்சு, இப்போ இந்த இடத்துக்காக எங்கெங்கே விரிவாக்கம் பண்ணணும், எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பிளான் போகணும், ஸ்டேஷன் எப்படி உள்ளுக்குள்ளே மேப் வரும், யார்கிட்ட ஃபண்டு வாங்கணும், நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்குது, இது முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதனால் எவ்வளோ மக்கள் பாதிப்படைகிறாங்க. ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு அவுட்லைன் தான்.
அதை டெப்த்தாக யோசித்து முடிவெடுக்கிறதுக்கு பேர் தான். அதாவது திட்டங்கள் அப்படின்றது பாலிசி மேக்கிங். ஒரு 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 விஷயத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம், அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது எல்லாத்தையும் வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆலோசனை, திட்டங்களுக்கான அப்ரூவல். இது அத்தனையும் நாங்கள் 436 திட்டத்தை வெறும் 75 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிட்டோம். விஜய் சார் அதை வந்து முழுசாக எங்கே 436 ஒரு 10 திட்டங்களை சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை சார் தெரியல, என்னென்ன திட்டங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க, என்னென்ன அதாவது அவர் முதலமைச்சர் வந்து சொல்ல வேண்டாம், அவர் சொல்லவே வேண்டாம். சிடிஆர் நிர்மல்குமார் தான் சொல்லிட்டாரு. ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கணுமா? உங்களுக்கு வந்து என்ன திட்டம், என்ன பேசணும், அவர் என்ன செய்கிறான்றதை செய்தியாக வெளியிட்டால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா? அவரே வந்து சொன்னா தான் நீங்கள் நம்புவீங்களா? வேண்டாம். பேலன்ஸ் அந்த 436 திட்டத்தை நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணோன்னு சொன்ன பற்றியா, அந்த 436 திட்டத்தை மூச்சு விடாமல் படிங்கல 75 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலான்னு பார்ப்போம். அதான் அந்த திட்டம் என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க, என்ன சொல்யூஷன், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த 3 விஷயம் போதும். திட்டம், இந்த பிரச்சனை இருந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன் பார்த்தோம், திட்டம் முடிஞ்சிச்சு. எங்கே 75 நிமிஷத்துக்கு சொல்லுங்கள், அதாவது ரிப்போர்ட் படிங்கன்ற வரும் 75 நிமிஷத்தில். நம்மளெல்லாம் பார்த்தா அவ்வளோ சரி விடுங்க, அப்படி இல்லை சார், அவங்களோட பேச்சு அப்படி தான் இருந்துச்சு. இதை பற்றி யாராச்சும் ஒருத்தர் வழக்கமாக ஒரு அறிக்கை வெளில வரும் இல்லைங்களா, அந்த 436 திட்டம் என்ன யாருக்குமே தெரியாது, முதல்வருக்கும் தெரியாது. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தால் தானே தெரியும். ஒருவேளை எப்படி சொல்லியிருக்கலாம், 436 திட்டம் அத்தனையும் ஒப்புதல் செய்யுங்க, ஒருவேளை இப்படி முடிச்சிருந்துருக்கலாம். இந்த ஸ்பீடில் போனால் தமிழ்நாட்டை 2 மாதத்தில் உலகத்தரத்துக்கு உயர்த்திருக்க போலையே. நினச்சி பாருங்கள், எல்லோரும் க்யூவில் நிற்பாங்க. 436 திட்டம் சார். அந்த திட்டம் எல்லாமே ஸ்டேட் லெவல் திட்டமா, சென்ட்ரலில் வர்ற திட்டமா, ஊரக உள்ளாட்சியில் உட்கார்ந்துருக்கா, நகராட்சியில் இருக்கா, மாநகராட்சியில் இருக்கா, என்னென்ன மாதிரியான திட்டங்களை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க, திட்டங்கள் என்னென்ன அதையே சொல்ல மாட்டேன்றாங்க. எதுவுமே மக்களுக்காக தான் சார் பண்ணீங்க. இது ஒன்றும் இராணுவ ரகசியம் இல்லையே. இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு சீக்ரெட் மிலிட்ரி ப்ராஜெக்டாக 436 வெளியில் சொல்ல வேண்டாம். இல்லை இந்தியாவோட அந்த அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் வந்து உறுதிமொழி ஏற்றிருக்கோம், ரகசியத்தை காப்போம். ரகசியம் அரசாங்கத்தில் தான் ரகசியம், மக்களுக்கு உள்ளே வர்றதுல என்ன ரகசியம்? மக்களுக்காக செதுக்கின திட்டம் தானே, வேறு எதுவும் கிடையாது. அதை வெளியில் சொல்லணும்ல, நியாயமாக பார்த்தா சொல்லணுமா சொல்லக்கூடாது. இல்லை சார் தெரியலை, இதை ஏன் வந்து இவ்வளோ இதை கான்ஸ்பிரசியாக வச்சுக்கிற அளவுக்கு அந்த திட்டத்தில் அப்படி என்ன இருக்குது? வெளியில் யாராச்சும் காப்பி அடிச்சிடுவாங்களா? இல்லை இந்த திட்டத்தை நம்ம வந்து முதல்ல கொண்டு போய் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து இது பண்ணிடணும், அப்படி யாராச்சும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா? இல்லை ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் இல்லை ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்குது. எத்தனை நாளைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் உள்ளுக்கு இத்தனை நாளாக வந்து உள்ளே நடக்கிறது தான் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ வெளியில் சொல்ல வேண்டியதை இப்போ நீங்கள் அந்த 436 திட்டமும் வெளியில் செய்ய வேண்டிய திட்டங்கள் தானே. இல்லை பனையூரில் உள்ளுக்குள்ளே எந்த கலர் டிசைன் பண்ணலாம், சட்டசபைக்கு எந்த மாதிரியான ஏசி வாங்கி போடலாம், இல்லை நம்ம காரு பங்களாலாம் எங்கே வைக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த 436 மெயினாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள் சார். தெரியல என்ன இது உண்மையிலே அதை பற்றி யோசிக்க வெறுப்பு தான் வருது, வேறு எதுவும் இல்லை.